வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹ், எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நேற்று என்ன பண்ணீங்க? இரவு நல்லா தூக்குனீங்களா? தூக்கம் வந்துச்சா? தூக்கணும். ம். எப்படி கால் வலி குறைஞ்சிருக்கு உங்களுக்கு இல்லையா? அந்த முட்டிங்கால் வலி, முழங்கால் வலி. ம். அப்படின்னா அந்த எலும்புகள். ஆமாங்க, ஆமாங்க. ஆமா, அந்த எலும்புல இருக்கிற அந்த கழிவுகள் நீங்குது. எலும்புங்கிறது ஒரு முக்கியமானது. அது நம்ம உடம்பை தாங்கிறது. சட்டமே அதுதான். நம்ம உடம்பை தாங்குற சட்டம் அதுதான், எலும்பு சட்டம். எலும்பு சட்டம் கெட்டு போச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அது வாதம்னு சொல்லுவாங்க. அத பல்வேறு வகையான வாத புடனி எல்லா முதுகுந்தண்டு எல்லா பக்கம் அந்த இருக்கும் இல்லையா? அப்ப இந்த வழி முழங்கால் வலி நல்லா இப்ப பாருங்க. முழங்கால் வந்து உடம்ப மொத்த கால் எலும்பு தான் நம்ம உடம்ப மொத்த எடையும் தாங்குது. நம்ம எடையை தாங்குறதே சரிங்க. முழங்கால். அதனாலதான் கொடூரமானது. அது மூட்டு வலியெல்லாம் கொடூரம். நம்ம இடையவே மூட்டு தான் தாங்குது. உட்காரும் பொழுது எந்த பொழுது அப்படி அப்படி வேதனையா இருக்கும். ஆஹ் அது சொல்லவே தேவையில்லை. அது வந்து இப்ப உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. முழங்கால்னு முழங்கால்ன்ட்டு இல்லைங்க ஐயா. சும்மா தொடையிலிருந்து கீழ கணுக்கால் வரைக்குமுங்க. அது ஒரு வலியா வலிச்சுட்டு இருந்ததுங்க. ம், எப்பவுமே வலிக்குங்க. ம், அப்புறம் இப்போ குறைஞ்சிருச்சுங்க. ம். சுத்தமா இல்லைங்க. வலிக்கலைங்க. அதான். அப்ப 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 என்ன பண்ணுதுன்னா மருத்துவரா மாறுது. எப்படி? அது தன்னுடைய வேலையை செய்கிறது. அப்ப தேவையான இடத்துல பாருங்க, எந்த இடத்துல முதல்ல எங்க குறையணும் அங்க குறையுது. சரிங்க. அந்த உடம்பை தாங்குகிற பகுதி தான் முதல் முக்கியமான, அது குறைஞ்சிருச்சு. அப்புறம் மற்றபடி எல்லாம் குறைஞ்சிட்டே போகும். உடம்பு நல்லா இளைக்குது சரிங்க. பாருங்க. இந்த இந்த உள்ள தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரையுது, பார்த்தாவே தெரியுது. கரைய 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 அதுதான் அந்த பெண்களும் உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும்ங்கிறது அடிப்படை. அதாவது அறிவு உடல். எல்லாரும் கேட்பாங்க உங்களை. கேட்கும்போது நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவையான எனக்கு தேவை உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது வந்து நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன், நான் என்னன்னு பார்க்கணும், நான் புதுசா கத்துக்கிட்டு இருக்கிறேன், எங்க தேவையற்ற சதையை கரைக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. நான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது நீங்க சந்திக்கிறீங்க மக்கள் போற இப்ப கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு 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 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் கேட்பாங்க, அப்புறம் கேட்க மாட்டாங்க. அவங்கள உங்களுக்கு தேவையில்லாம கேட்பாங்க. உடம்பு என்னாச்சு? உடம்பு இழைச்சி போச்சு, எதோ நோய் வந்துருச்சா, பெருத்து போச்சு, என்ன குண்டாயிட்ட. இது எல்லாரும் பொதுவா கேட்கிற கேள்வி. ஆனால் இங்க மருத்துவம் என்பது வேறு. மருத்துவத்துல வந்து இந்த உடம்பு தேவையற்ற சளி கரையுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றோம்னா, அது அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு உங்களுக்கே அது தெரியாது இல்லையா? இப்போ இயற்கை உணவு சாப்பிடுகின்ற பொழுது உடம்பை சுத்தம் செய்யறது, உடம்பை இளைச்சு வந்து நிற்கும். அந்த இளைக்கிறது என்பது கெட்டு போன சதை தான். இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லித் தரல. அதை தின்னு இதை தின்னு இதை தின்னு காய் தின்னு பழம் தின்னு சொன்னானே தவிர, உடம்பை இழைக்கிறது அப்படின்னாவே கெட்டுப்போன சதை மட்டும்தான் கரைகிறது. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான்? ஏதோ நோய் வந்துருச்சான்னு தெரியுது. நோய் வந்தா இழைக்கிறாங்க. பெருக்கிறது பத்தி கூட கவலை இல்லை. இழைச்சிட்டா அவங்களுக்கு என்னமோ கவலையா இருக்கு. அது வந்து மனிதனுடைய இயல்பு. அவனுக்கு அவ்வளவுதான். அப்ப புரிய வச்சுட்டோம்னா நான் முடிஞ்சு போச்சு. அல்லது அவங்க இல்லை, நான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த உடம்பை நான் கரைக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் நான் உடம்பு சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். சுத்தப்படுத்துற பயிற்சின்னு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து கடுமையா கரையும். ஏன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை கரைச்சிட்டு அப்புறம் மீண்டும் நான் உடம்பை ஏத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான். உடம்பு கரைச்சி மறுபடியும் ஏத்திக்குவேன், இப்ப குறைச்சி ஏத்துக்கிறேன். அதுக்கு எளிமையான பயிற்சி இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு பயிற்சி இருக்கு. நல்லதானதுக்கு அப்புறம் சொல்றேன், ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றேன், ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன சொல்றேன் அப்படின்னு நான் டக்குன்னு முடிச்சுக்கணும். இப்போ உடம்ப கரைக்கிற பயிர் இருக்குது, அப்புறம் உடம்பை ஏத்துற பயிற்சி இருக்குன்னு சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான்.
புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இது ஒரு 6 மாசம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உடம்ப ஏத்திக்குவேன்னு சொல்லிட்டுனா அதோட நிறுத்திக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்கவே மாட்டான். இதுதான் நாம சொல்ற தப்பிக்கிறது. அல்லது யார்ட்டயும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியும். இப்போ ஓட்டப்பயிற்சியில ஒருத்தர் போய் ஓட்டப்பயிற்சியில போய் ஒருத்தர் ஓடி பயிற்சி போயிட்டு உடம்பு அப்படி வஜ்ரமா இளைக்கும். அவன் போய் எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓட்டப்பயிற்சி போயிட்டு இருக்கிறான் அது மாறித்தான் அதெல்லாம். எல்லாரும் விளையாட்டு வீரன். உண்மையா கராத்தே வீரர் பார்த்தீங்கன்னா எலும்புத்தோடு மாதிரி தான் இருப்பான். அவன் தான் அப்படியே அடிச்சு நொறுக்குவான் எல்லாத்தையும். ஒரு கல்லவே உடைப்பான். பார்த்தா ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி தான். அதுக்கு பேரு இளைச்செழிப்பான்னு பேரு. இளைத்திருப்பானா உணவு பழக்கத்தில் இளைச்சாச்சு எல்லா வகையிலும் நீங்க இளைச்சிருக்கணும். அப்ப இளைத்தல்ங்கிறது எளிய எளிய வழின்னு அர்த்தம். இளைத்தல் அப்படின்னா எளிய வழி. இளைத்திருப்பான் என்று சொன்னால் குறைந்த செலவில் வாழ்றவான்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு நீங்களே குறைந்த செலவில் வாழ்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா அப்பதான் இந்த மனம் வந்து எல்லாத்துல இருந்து விடுதலை அடையும். இப்ப நான் எல்லா செலவையும் குறைச்சாதான் எனக்கு எந்த கவலையும் வராம இருக்கும். நான் பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு கண்டபடி செலவு பண்றேன். எங்க போய் திருடுறது? எங்க போய் திருடுவது? இந்த திருட்டு தவறான வாழ்க்கையே அதுதான். உணவு தேவை குறைஞ்சிருது, உடை தேவையும் குறைஞ்சிருது, இருப்பிட தேவையும் குறைஞ்சிருது. இன்னும் புதிய வழியில் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்தை புதிய வழியில் சிந்திக்கணும். அதான் அப்படித்தான் வெங்கடேசன் புதிய வழியில் சிந்திச்சதை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்ப 2ஆம் பதிப்பு நம்ம படிக்க போறோம். 2ஆம் பதிப்பு பக்கம் 20. 2ஆம் பதிப்பின் ஆசிரியர் உரை உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்தில் 2வது பதிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் பதிப்பை விற்று 4 வருடங்களில் இக்கொள்கை பாராட்டப்பட்டதோடு பல அறிஞர்களின் ஆதரவையும் பெற்று எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு பலம் சேர்த்திருந்தேன். தமிழ்நாட்டில் சித்தர்களால் ஆரம்பித்து வளர்க்கப்பட்ட பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்தும் இந்த யோக முறை உலகெங்கும் பரவி மனித சமுதாயத்தை நல்ல வழிப்படுத்தும் என்று நம்புகிறோம். 3வது பதிப்பு உணவில்லாமல் வாழும் யோக கலை என்ற இந்த புத்தகத்தில் 3000 பிரதிகள் விற்று தீர்ந்த பின் வெளியிடப்படும் 3ஆம் பதிப்பு இது. 2ஆம் பதிப்பிலிருந்து சில திருத்தங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். பக்கம் 86 தமிழ்நாட்டில் இப்புத்தகம் பரவும் போதே இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலகளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சி மேற்கொள்வேன் என்று தெரிவித்திருக்கிறேன். அதை நான் செய்ய போவதில்லை. இதற்கான காரணங்களை நான் பக்கம் 128 பதிப்பில் நான் எழுதியுள்ள தமிழ் வளர்ச்சி என்ற கட்டுரை ஆகியவற்றில் விளக்கியிருக்கிறேன். மேலும் இப்புத்தகத்தில் நான் விளக்கியதன் கருத்துக்களினால் உலக மக்கள் தொகை அதிகமாகும். மக்கள் அதிகமாக நாட்கள் வாழ்வார்கள். இப்போதே மக்கள் பூகம்பம், வெள்ளம் ஆகியவை வரும் இடங்களிலும் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதியுள்ளதுபடி உலகங்களில் மொழிகள், மதங்கள், நாட்டு எல்லைகள் ஆகியவை குறைந்து நாம் ஒன்றுபட சீரான வழியில் உழைத்து நான் இப்பதிப்பில் விளக்கியுள்ள விண்வெளி இயந்திரங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கி நாம் விண்வெளியில் வாழ்ந்து வெகு தொலைவில் இல்லை. வாழ்ந்து பெருகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நம்பிக்கையுடன் தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். 4ஆம் பதிப்பின் ஆசிரியர் உரை உலக மக்கள் உலகில் உள்ள மொத்த புத்தகங்களையும் சேர்த்து பார்த்தால் அதில் 3/4 பகுதி மதம் சம்பந்தமான புத்தகங்களாத்தான் இருக்கும். மனித சமுதாயம் வாழ்ந்து வளர்ந்து பெருக மதம் உதவி செய்ய வேண்டும். அது மட்டும் செய்யவே செய்யாது. அந்த நோக்கத்தோடு எழுதி இப்பதிப்பில் சில பக்கங்களை சேர்த்திருக்கிறேன். அதோடு விஞ்ஞானத்தின் அறிவு முன்னேற்றத்தையும் இணைத்திருக்கிறேன். கருஞ்சுழி பிளாக் ஹோல் கருஞ்சுழி அல்லது பிளாக் ஹோலை பற்றியும் காமா கதிர்கள் நமக்கு தேவையான சக்தி காமா கதிர்களை பற்றியும்
சித்தர்கள் யோகிகளும் அறிந்திருக்க மாட்டார்கள். உணவில்லாமல் வாழும் கலை என்று ஆரம்பித்து அரசியலையும் மருத்துவத்தையும் பொறியியல் அமைப்பையும் இணைத்து ஒரு முழு மத நூலாக மனிதன் ஒப்புக்கொண்டு பயனடையும் விதத்தில் உருவாக்கி இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு வயது 75. வாசகர்கள் படித்துவிட்டு கேள்வி கேளுங்கள். நாச்சற்று விக்கல் மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். சாவு வர்றதுக்கு முன்னாட நல்ல சிந்தனை வர வேணுங்கிறாரு. நாச்சற்று விக்கல் மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதாவது நல்ல வினைகளை எப்பவே செய்து வரணும். நோய் வந்து சீரடைவை விட நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கணும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல. என்னுடைய வயது தற்சமயம் 77. பல வருடங்களாக ஆய்வு செய்து எழுதிய மேற்படி மற்றவர் வேறு பதிப்பில் 4 பதிப்புகளையும் 5வது பதிப்பு தற்பொழுது விஜயா பதிப்பத்தில் முதல் பதிப்பையும் வெளிவருகிறது. வருடக்கணக்கில் தனித்திருப்பது பல ஆராய்ச்சிகள் செய்து 4 பதிப்புகளிலும் 5000 பிரதிகள் விற்று அதே சமயத்தில் இந்த 5வது பதிப்பை வெளியிட்டு இருக்கிறேன். புத்தகத்தில் சில சிறிய பிழைகள் இருக்கக்கூடும். எனது வாசகர்கள் இப்புத்தகத்தில் பொது நோக்கத்தை மனதில் நிறுத்தி என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தனிமனித ஒழுக்கம், அஷ்டாங்க யோகத்தை நான் பின்பற்றுகிறேன். அதன் கடைசி 4 பகுதிகள் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவை முதல் 4 பகுதிகளை போல இல்லாமல் சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாததாக இவை இருக்கின்றன. ஆகவே இந்த கடைசி 4 பகுதிகளை நீருணவு, காற்றுணவு, காற்றும் இல்லாமல் வாழும் நிலை, கபால மோட்சம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று யாருக்கும் புரியாது. நான் என்ன சொல்றேன், இது அப்படியே நீர் உணவு, காற்றுணவு, காற்று இல்லாமல் வாழும் நிலை, கபால மோட்சம் என்று நான் அந்த 5, 6, 7, 8க்கு பொருள் தரும்படியாக எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு. இங்கு 4 படிகளையும் எந்த சாதாரண மனிதனும் சரிபார்க்க வெரிஃபிகேஷன் செய்ய முடியும். இதனாலே நாம புரிஞ்சுக்க முடியும். வெங்கடேசன் சொல்ற வழியில தான் புரிந்து கொள்ள முடியும். மற்றும் இந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம் எவனுக்கும் தெரியாது. சாப்பாட்டு ராமனுக்கு தின்னு போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்க இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த மடங்களும் இது செய்ய முடியாது. யாருக்கும் இது தெரியாது. ஏன்னா அதாவது எப்படின்னா, ஒரு சித்தர் சொல்றாங்கன்னா ஒரு சித்தர் சொல்ற மாதிரி இன்னொரு சித்தர் சொல்றாங்களா, இந்த சித்தர் செய்யற மாதிரி அந்த சித்தர் செஞ்சிருக்காங்களா, இவருக்கு ஏற்பட்ட நன்மைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் ஒத்து பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்க்காம சும்மா இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாரும் திருமூலர் பத்தி தெரியாது, யாருக்கும் பதஞ்சலி பத்தி தெரியாது, யாருக்கும் திருவள்ளூர் பத்தி தெரியாது, ஒப்பிட்டு பார்க்க தெரியாது. தனக்கு தெரிஞ்சதையே பேசிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதுல மதத்தை உள்ள கலந்துருவானுங்க. மதத்தை உள்ள கலந்து உங்களுக்கு போதை நல்லா ஏறிடும். கடவுள் கதைகள், புராண கதைகளை கலந்து விட்டு பகவான் கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டே இருப்பானுங்க. இப்படித்தான் உலகத்தை ஏமாத்துறது, உங்களே ஏமாத்துறது. புரியுதுங்களா? ஏதோ ஒரு சாமியார் பேரை வச்சுக்க வேண்டியது. அவர்களுக்கு இவங்க சொல்றதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கேட்டா அதனுடைய வாரிசு இப்படியெல்லாம் சொல்லித்தான் ஏமாத்து. நான் கடவுள்லே சொல்லிடுவானுங்க. அப்படித்தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. இது உலகம் பூரா பண்ற அயோக்கியத்தனம். கடைசியில ஜெயில போய் நின்று இருப்பானுங்க. எல்லா சாமியாரும் ஜெயிலுக்கு தான் போறானுங்க. அதேதான். சரி, இந்த இந்த 5 முதல் 8 வரை குறிப்பிட்டுள்ள நீரணு முதல் கபால மோட்சம் வரை அனுபவித்து வாழ்ந்த யோகிகள் உபயோகித்த குகைகள் முறையே வெள்ளியங்கிரி. இது ரொம்ப முக்கியம். இந்த கபால மோட்சம் அடைஞ்சவங்க இந்த வெள்ளியங்கிரி குகை, வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்தில் ஆரம்பம். வெள்ளியங்கிரி காக்கிறது தொண்டாமுத்தூர் அங்கதான் இருந்தாரு. நரசீபுரம் கரெக்டா அவர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. நான் போய் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். ஒரு அமைதியான கிராமம், மலை கிராமம்.
சுருளி சுப்பிரமணியர் சன்னதிக்கு அருகில் உள்ள கைலாச குகை, கொல்லிமலை அடிவாரத்தில் சன்னியாசிக்கரடு என்ற இடத்தில் உள்ள யோகி சிவப்பிரகாச சமாதி கோயில் ஆகியவற்றில் இன்றும் நாம் நேரில் சென்று பார்க்கலாம். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப யோகியில எங்க இருக்கணும்? அவன் மலையில இருக்கணும், குகையில் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் இருக்கணும். இந்த மாதிரி இந்தியாவில யாரும் கிடையாது. இதைத்தான் அரசியல் கண்டுபிடிக்கிறார். இதுதான் ஒரு விஞ்ஞானி செய்யற வேலை. இதுதான் ஒரு விஞ்ஞானி செய்யற வேலை. இதுலதான் நம்ம வெற்றி உண்டாகுது. அப்போ நீங்க அவன் உடம்ப கரைச்சி அவன் அங்க உட்காந்துருக்கிறான், யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டான். மலையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு எதுக்கு யாரோடு தொடர்பு வச்சுக்கிறான்? யாரோடும் தொடர்பு வச்சுக்க மாட்டான். அப்ப அந்த பயிற்சி தான் நாம எடுத்துக்கிறோம். அது வீட்டுல இருந்து செய்யறப்போ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு இது புரியாது. காட்டுல இருக்கிறவன போய், ஒல்லியா இருக்கிறவன போய், மலை ஏறவன போய் யாரும் கேட்க போறது இல்லை. காட்டுல இருக்கிற காட்டுவாசி இறைச்சிதான் இருப்பாங்க. அங்க யாரும் அவனுக்கு வேலை, அவனுக்கு திங்கறதுக்குள்ள நேரமும் இல்லை, அவன் சாப்பிட்றதும் இல்லை, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு இருப்பான். யோகிகள் நேரடி உணவு பழக்கத்தை விட்டு இயற்கையோடு கலப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இதை விட மேலானவங்க அவங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும். அப்ப சாதாரண மக்கள் இந்த பழக்கமே தெரியாதவங்ககிட்ட நீங்க அவங்களோட வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, போவீங்க, வருவாங்க, நல்லதுக்கு போறீங்க. இப்ப அவன் தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருப்பான். நீங்க சொல்லி 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 உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இதுல ஆரம்பத்துல நான் சொல்ல 25 வருஷம் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். நான் சொல்லுவேன், இதுல இப்படித்தான் இருக்கும், இது இயற்கை உணவு, நான் உடம்பை ஏற்றிக்குவேன், இறக்கிவேன், இயற்கை உணவு சாப்பிட்றேன், அல்லது உடம்பை சுத்தப்படுத்துறேன். இயற்கை உணவுன்னு சொன்னா அது வேற கற்பனையா போயிட்டு என்ன சாப்பிட்றேன், எது இதெல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் வரும், எல்லாம் கேவலமா பேசுவாங்க, அதெல்லாம் சந்திப்பாங்க, என்ன வேணா பேசுவாங்க. இதெல்லாம் சமாளிக்கணும். அது பேசாம விட்டுறணும், அது போகாம விட்டுறணும். இனிமேல் அங்க போறது நல்லதும் இல்லை, யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நீங்க சொல்றதுனால யாரும் கேட்க போறதில்லை, எந்த பயனும் வர போறதில்லை. சரிங்களா? அதனால நீங்க பேச்சு புரிய வைக்கணும் அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது கேட்டாங்கன்னா உடம்பு சுத்தப்படுத்திட்டு இருக்கிறேன், அதை திருப்பி ஏத்த போறேன், அப்படித்தான். சரி. உங்க உங்க பசங்களுக்கு இது புரியும். சரியா? உங்க பிரச்சனை, எனக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு. அவங்களுக்கு எனக்கு நோயிலிருந்து எல்லா விடுதலை அடையுது. ரைட், சொன்னபடி நடக்குதா? ஆரம்பம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. சரி, நோய் இப்ப என்னைய வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி இப்படித்தான் இருப்பான், இப்படி இருந்தான், எப்படி இருக்கிறேன். அப்ப அதனாலதான் என் குழந்தைங்க ஏத்துக்கிறாங்க என்னைய. அவங்க அதுக்கான வேலை பண்றாங்க, யாரும் கவலைப்படுறது இல்லை. இப்ப இதை வச்சுதான் அவங்கள வந்து இந்த கலை உலகெங்கும் பரப்ப வேணும், இதுல கண்டுபிடிக்க, நீயும் புதுசா கண்டுபிடிக்கணும், நானும் புதுசா கண்டுபிடிப்பேன். இதை வச்சுதான் உலகத்துக்கு இப்ப நம்ம வந்து எங்க போனாலும் மின்சாரம் வேணும். மின்சாரம் இல்லைன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. மின்சாரம் இருந்தா தகவல் கொடுக்க முடியும். மின்சாரம் இல்ல, அப்ப இயற்கையில மின்சாரம்னு ஒண்ணு மறைஞ்சிருக்குது. மின்சாரங்கிறது எதை செஞ்சாலும் மின்சாரம் வருது. மின்சாரம் வந்து இதை செஞ்சாதான் மின்சாரம் வருதுன்னு தப்பா போயிடுச்சு. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்தா தான் மின்சாரம் வரும், நிலக்கரி போட்டா மின்சாரம் வருங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் சம்மந்தமே இல்லை. எதுல வேண்டாலும் மின்சாரம் எடுக்கலாம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சக்தி மறைஞ்சு கிடக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காற்றாடி கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி சூரிய சக்தி கிடையாது. இப்ப சூரிய தகுதி போட்டு மின்சாரம் எடுக்கிறாங்க, மோட்டார் எடுக்கிறாங்க, நாட்டையே ரன் பண்றாங்க. அது அந்த கரண்ட் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப மின்சாரம்ங்கிறது ஒரு மறைஞ்சு இருக்குது. அது எப்படி வேணாலும் உருவாக்கலாம். அந்த மின்சாரத்தை உருவாக்கிட்டோம், என்ன வேணா பண்ணலாம். விண்வெளியில கூட அந்த இடத்துல வீடு கட்டி அங்கிருந்து மின்சாரத்தை எடுத்து நாம என்ன பண்ணலாம்? நாம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உணவு, இருப்பிடம், விவசாயம், உணவு பொருள் என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். சரி. மனித சமுதாயத்தின் ஒழுக்கம் எல்லா மதங்களோடும் விஞ்ஞானமும் சேர்ந்து மனித சமுதாயத்தின் அழிவை மட்டுமே பேசுகின்றன. எல்லா மதங்களோடு விஞ்ஞானமும் சேர்ந்து மனித சமுதாயத்தின் அழிவை மட்டும் பேசுகின்றன. அவை யாவன? இப்ப தினத்தந்தி, இலங்கையர் மலர், எல்லாம் எந்த புத்தகத்துல வந்து நிறைய எழுதிட்டு வர்றாரு. அந்த புத்தகத்துல வந்து மனிதன் அழிவு காலம், ஆறாவது பேரழிவுக்கு நமது பூமி நுழைந்து விட்டது. இப்ப 5 பேரழிவு நடந்திருக்குது. அப்ப இந்த 5 பேரழிவுனா இந்த விண்வெளியில இருந்து கல்லு தாக்கி 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 பூமி 5 தடவை மறுசுழற்சி ஆயிருக்குது. இந்த 5வது தடவை அடிக்கிறப்பதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த டைனோசர், இந்த டைனோசர் மிகப்பெரிய பூதம், அந்த மிகப்பெரிய விலங்கு, அது அழிஞ்சு போச்சு. பூமி எங்கும் இருந்தது,
அது அழிஞ்சு போச்சு. இப்ப அதோட எலும்பு கூடு தான் கிடைக்குது. அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அது வந்து கொடுமையான கல்லு மோதி கடல்ல அடிச்சு என்னென்னமோ ஆயிருக்குது. அந்த தண்ணி மேல எழுந்திருச்சு, புகை மேல எழுந்திருச்சு. மாச கணக்குல சுவாசமே இல்லாம இருந்தது. சூரியனே மறைஞ்சு கிடந்திருக்கு. அவ்வளோ தூசி. அந்த சுவாசம் வாழ முடியாம பூமி குளிர்ச்சி அடைஞ்சு எல்லா விலங்குகளும் அந்த விலங்கு வந்து தப்பிச்சுக்க தெரியல. ஆனால் பல விலங்குகள் தப்பிச்சு போயிருக்குது. பூமிக்கடியில போனதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் தப்பிச்சிருக்குது. இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப 6வது அழிவு என்பது ஒரு அழிவு வரப்போகுது. அது அதை நோக்கி நம்ம இந்தியா உலகம் போயிட்டு இருக்கு. கடல் சரி. மாறும், கடல் தாறுமாறா மழை பெய்ய பாருங்க. தாறுமாறா மழை பெஞ்சு நாட்டவே நாசம் பண்ணுது. இதெல்லாம் வந்து கேள்விப்படாதது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கங்கையில தான் வெள்ளம். இப்ப எங்க பார்த்தாலும் வெள்ளம் பெஞ்சு நாட்டவே நாசம் பண்ணுது. இதெல்லாம் வந்து பூமி வந்து அழியிறதுக்கு காரணம் காற்று கெட்டாச்சு, நீர் கெட்டு போச்சு. காற்று கெட்டுருச்சு, நீர் கெட்டு போச்சு, வெப்பம் அதிகமாயிட்டு இருக்குது. 1 டிகிரி வெப்பமானாவே பூமி மாறிடும். ஒரே 1 டிகிரி நம்ம உடம்புல 1 டிகிரி வெப்பம் குறைஞ்சாவே எல்லா நோயும் வந்துடும். 1 டிகிரி குறைஞ்சாவே என்னது 1 டிகிரி குறைஞ்சாலே வந்துருங்க. அவ்வளவுதான். இந்த 98.4 அது ஒரு கணக்கு, 36 டிகிரி அது ஒரு கணக்கு. 36 98.4 ஒரே கணக்கு தான். அது ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க, இது செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்னு போட்டா செல்சியஸ், எஃப்னு போட்டா ஃபாரன்ஹீட். நம்ம உடம்பு எஃப்ல தான் பார்த்து பார்த்து பழக்கம். இதுல 1 டிகிரி குறைஞ்சாலும் ஆபத்து, 1 டிகிரி கூடுனாலும் ஆபத்து. எவ்வளோ நியூட்ரலா இருக்கு பாருங்க. அப்ப 1 கிராம் நம்ம தூசியில இந்த பூமி மண்டலத்துல காற்று மண்டலத்துல அதுல இப்ப இருக்கிற பழங்காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த ஈரப்பதம் அந்த அழுத்தம் இருந்தா தான் உயிர் வாழ முடியும். ஆனா இன்னைக்கெல்லாம் மாறிட்டே போகுது. கொடூர நோய்கள் பெருகிட்டே போகும். நமக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் நமக்கும் பறவைகளுக்கும் எல்லாமே பாதிக்குது. கொடூரம். பல பறவைகள் அழிஞ்சே போச்சே. இது அழிஞ்சிட்டே தான் இருக்கும். பல பறவைகள், பல விலங்குகள், நம்ம கண் முன்னாடி இருக்கிற பல பறவைகள் காணாமல் போய் அவ்வளவுதான். அந்த முடிஞ்சே போச்சு. இனிமேல் முளைக்காது. இந்த மாதிரி இயற்கை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கு. மனித குலத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கும். அது நோய் உண்டாக்க மருத்துவமனை பெருகுதுனாவே சீக்கிரம் சாகடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சுன்னு அர்த்தம். அது மனிதன் மூலமாகத்தான் கொலை செய்ய முடியும். அப்போ ஒரு பக்கம் பூமி நிலநடுக்கத்தில் ஆளை கொள்றது, ஒரு பக்கம் நோய் உண்டாக்கி கொள்றது, ஒரு பக்கம் சித்திரவதை பண்ணி கொள்றது, பல பிரச்சனைகள் உண்டாக்கி கொள்றது, கடன் தொல்லை, அந்த தொல்லை, அது இது கவலைகள் எக்கச்சக்கமும் உண்டாக்கி அவனை சாப்பிட்றதுல தெளிவா இருக்கு. இதுல இருந்து எல்லாத்துல இருந்து வரணும். சரி. அப்பதான் உண்மையான ஆரோக்கியம். சரி. அப்ப தனித்து தான் இருக்கணும். என்னது தனித்துதான் அத இருக்கணும். அதைத்தான் தனித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு வள்ளலார் சொன்னார். அப்ப தனித்து இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் கற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் மன அமைதி அடையும். சரி. அதனாலதான் பல பேர்த்துக்கு வந்த நோய் தீர்றதே கிடையாது. எல்லாம் முடிச்சானுங்க. புரியுதா? இதுல மட்டும்தான் தப்பிக்க முடியும். சரி, ரீடர் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் 101 சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், 1001 கேள்வியும் பதிலுங்கிற அற்புதமான புத்தகம். அதுல பாத்தீங்கன்னா இந்த அதுல வந்து நிறைய விஞ்ஞான கேள்விகள். மனிதன் வாழ முடியுமா? விண்வெளியில போய் வாழ முடியுமா? பூமியில வாழ முடியுமா? எதிர்காலத்துல பற்றாக்குறை வருமா? எல்லாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்துல பற்றாக்குறை வந்துகிட்டே இருக்கு. மக்கள் தொகை பெருக பெருக உற்பத்தி பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, சரியான தண்ணி கொடுக்க முடியாது. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ சரி. அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் மின்சார சக்தி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவன் தண்ணீரை அடைஞ்சுவான். எங்க வேணாலும் எதை வேணாலும் உற்பத்தி பண்ணிடுவோம். தனி மனிதன் அழிந்தாலும் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்பது என் கருத்து. ஒருத்தன் சாகத்தை பத்தி கவலைப்பட முடியாது. மொத்த சமூகம் அழியக்கூடாதுங்கிறது தான். மனிதன் தன் சொந்த அண்டத்தை மேன் மேன்ஸ் ஓன் யூனிவர்ஸ், தன்னுடைய சொந்த உலகத்தை படைக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். அற்புதமான கருத்து. மனிதன் தன் சொந்த அண்டத்தை, அதாவது சொந்த யூனிவர்ஸை, சொந்த ஆகாயத்தை படைக்க முடியும். இதே கருத்தை டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுகிறார். இதற்கான 2 கருவிகளை நான் கண்டுபிடித்து இருக்கிறேன். நீர் உட்சுழற்சி இயந்திரம், தண்ணீரை அடுப்பில் வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிக்கிற முறை. இதைத்தான் நான் வந்து முன்னேறி இருக்கிறேன். இதன் ஒரு பகுதி செய்து பார்க்கப்பட்டது. தினமலர் பக்கம் 12/15. நீரை H2O என்று பிரித்து மோட்டார் சைக்கிள் ஓட்டப்பட்டது.
இப்ப பாரு, இவர் சொல்ற மாதிரி கருத்து வேகமா பரவிட்டு வருது. புவியீர்ப்பு சரி. சக்கரம். ஆமா. இதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து என்னன்னா குறைந்த உராய்வு, அப்படியாவது ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு குறைவான கருவியை உண்டாக்க முடியும்னு செஞ்சு பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சேன். இதுல இருந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வெங்கடேசன் சொன்னதான். வெங்கடேசன் சொல்றதை வைத்த கொண்டு தான் இவ்வளவு கண்டுபிடிச்சது. வெவ்வேறு வடிவத்துல. அப்ப நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி தான் முக்கியம். அது எப்படி வருதுன்னு கவலை இல்லை. செலவில்லாமலேயும், செலவு குறைவான செலவுலையும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதிகமான செலவுலையும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இப்ப நமக்கு அந்த இயற்கை சட்டத்துல புரிஞ்சிட்டோம்னா வெங்கடேசன் சொல்லாத வகையில நான் சிந்திச்சிருக்கேன். சரி. இதுதான் வந்து இந்த புள்ளி வச்சா கோலம் போடுறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு சொன்னா 7 ஒண்ணு போட்டா 7 போட்டு காட்டுறது, 8 அடி பாய்ஞ்சா 16 அடி பாயறது. இப்படித்தான் நம்ம அறிவை பயன்படுத்தணும். மக்களுக்கு வந்து நன்மை தான் கிடைக்கணும், தீமை வரக்கூடாது. நமக்கு தேவை மின்சாரம், செலவில்லாத மின்சாரம், தீமை இல்லாத மின்சாரம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மின்சாரம். அடுத்தது புரோட்டான் மின்சாரம்னு ஒண்ணு உருவாக்கிட்டு வர்றேன். இந்த நம்ம உடம்புலே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் இருக்குது. இது 2 வகையில மின்சாரம் உற்பத்தி ஆகுது. ஒண்ணு வந்து எலக்ட்ரானை அடிப்படையாக கொண்ட மின்சாரம், இன்னொன்று வந்து புரோட்டானை அடிப்படையாக கொண்ட மின்சாரம். இந்த புரோட்டானை அடிப்படையாக கொண்ட மின்சாரத்துக்கு வந்து உலோகம் தேவையில்லை, செம்பு கம்பி தேவையில்லை, அலுமினி கம்பி இருந்தது. இப்ப இருக்கிற மோட்டார் வந்து ஒன்னா செம்புல தான் ஓடும், செம்பு கம்பி இல்லாம ஓடாது. அல்லது காயில், செம்பு காயில் அல்லது அலுமினி காயில், ஃபேன், எல்லாம் அந்த அடிப்படை இது 2 தான். செம்பு கம்பியில செய்யணும் அல்லது அலுமினி கம்பியில் செய்யணும். ஆனால் இது இல்லாமையே ஒரு மோட்டார் சுற்ற வைக்க முடியும். அதுக்கு ஃபைபர் மாதிரி இல்லாமலே இப்ப அதை நோக்கி தான் நான் பயிற்சி பண்றேன், அதை நோக்கி தான் நான் டிசைன் பண்றேன். அது சாத்தியம். அதுக்கு பிளாஸ்டிக் குழாயை வச்சு பண்ணலாம். பிளாஸ்டிக் குழாய் வந்து அது தனிமையான பிளாஸ்டிக், சிலிக்கான் பிளாஸ்டிக். சிலிக்கான் ஒன்று இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கும் சிலிக்கான். அந்த செல்லெல்லாம் சிலிக்கால செய்யறது. சோலார் தகடு இருக்கு இல்லையா, சோலார் தகடு, அதெல்லாம் சிலிக்கான். அதுல மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அது மின்சாரத்தை கடத்தி மாத்தி. அதுக்கு மோட்டார் இல்ல, செம்பு கம்பி கிடையாது, காந்தம் கிடையாது, சுற்றுகள் எதுவும் இல்லை. அது பாட்டுக்கு படுது. அந்த வெளியே போற கம்பி மட்டும்தான் செம்பு கம்பியை தவிர உள்ள அந்த அந்த சதுரம் பூரா ஒண்ணுமே கிடையாது. ஆச்சரியமா, பூரா எல்லாம் சிலிக்கான் அத்தனையுமே. இதே மாதிரி சிலிக்கானை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணா மோட்டாரை இயக்க முடியும். அப்படிங்கிற வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையே கொடுக்கலாம். அந்த கம்பி நமக்கு தேவை. செம்பு கம்பி இல்லாமலேயே இந்த பாலிமர் இந்த சிலிக்கானை வைத்துக்கொண்டு சிலிக்கான் வழியாக மின்சாரத்தை கடத்தலாம். சிலிக்கான மின்சாரத்தை கடத்துது, போட்டானை கடத்துது. இதே மாதிரி நம்ம அதுக்குதான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நார் சத்து தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஃபைபர், கூழ் மாதிரி இருக்கும் ஃபைபர். இந்த கூழ் மாதிரி இருக்கு. எதெல்லாம் ஆனது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பாலிமர் சவ்வு மாதிரி. எல்லா இடத்துலயும் சவ்வு இருக்கும். கூழ் ரத்தம் உறைஞ்சா கூட சவ்வு மாதிரி வரும், தண்ணீர் உறைஞ்சா கூட சவ்வு மாதிரி. எல்லா பக்கம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத சவ்வு இருக்குது. அந்த சவ்வு தான் இந்த மின்சாரத்தை கடத்திட்டே போகுது. அப்ப அதுல உலோகமே கிடையாது. தனியா தங்கத்துல செய்யப்பட்ட உடம்பு கிடையாது, தனியா செம்பல் செஞ்சுக்கிறது. ஆனா உடம்பு மின்சாரம் எங்கேயும் போயிட்டே இருக்கு. மூளையில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் பூரா அந்த செவ்வோடு பரவுதல் மூலமாகவே, உப்பு கரைசல் மூலமாகவே மின்சாரத்தை கடத்து, உப்புலயே கடத்திட்டு இருக்குது. நாம வந்து கம்பியில தான் மின்சாரம் கடத்துதுன்னா இது உப்பே மின்சாரத்தை கடத்துது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோத்து உப்பு, சமையல் உப்பு பார்த்தீங்கன்னா வாயில உப்பு கறிக்கும், அதுல மின்சாரம் பாயாது. உப்பு வந்து மின்சாரம் பாயாது. அதே உப்பை தண்ணீரை கரைச்சிட்டோம்னா தண்ணி மின்சாரம் வேகமா கடத்தும். ஆச்சரியமா இருக்குது. வெறும் உப்பு மின்சாரத்தை கடத்தாது. அதே உப்பை தண்ணீரை கலக்கி மின்சாரத்துல விட்டோம்னா பயங்கரமா கடத்தும். அப்ப வேற ஒரு வேதிப்பொருளை மாறுறப்ப இதெல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் நம்ம எத்தனையோ இருக்கு. இதை வைத்துக் கொண்டு நம்ம சக்தியை உருவாக்க முடியுங்கிறதா. சரி, நான் செய்துள்ள இந்த புவி ஈர்ப்பு சக்கரம் கொண்டு மின்சாரம் தயாரித்து கோள்களில் உள்ள உலோகங்களை எடுத்து விண்வெளியில் இருப்பிடங்களை நாம் படைக்க முடியும், உருவாக்க முடியும். இதன் சோதனை படம் செய்து பார்க்கப்பட்டு சோதனை பாடம் செய்து பார்க்கப்பட்டு வெற்றி அடைந்தது. இந்த கருத்தை இஸ்ரோவும் நாசாவும் எடுத்துக்கொண்டு செய்ய மக்களிடமே பொது கருத்து ஏற்பட வேண்டும். நாம் 800 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து இணைந்து உழைத்து நம் சொந்த அண்டத்தை உருவாக்க வேண்டும். நமக்குன்னு சொந்த ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறாரு.
ஆகாயத்துல விண்வெளியில 400 கிலோமீட்டர் தான். இப்பதான் 2 வீடு கட்டுறானுங்க. இது நாளைக்கு நாள் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து பூமிக்கும் வானத்துக்குமே போக்குவரத்து உண்டாயிரும். இப்ப வந்து ஆகாயத்துல போக்குவரத்து வந்துருச்சு. இந்த வானத்துக்கான போக்குவரத்து வரும். ஒரு காலத்துல கற்பனை பண்ணி பார்ப்பாங்களா? ஆகாயத்துல பறக்கிறது யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இன்னைக்கு விமானம் இல்லாம எதுவும் நடக்காது. ஆமாங்க. வெளிநாடு போறது விமானம் தான். கப்பலுங்கிறது இன்னைக்கு கிடையாது. கப்பல்ல மீதி போயிட்டு இருந்தாங்க. இப்ப கப்பலே யாரும் ஏறது இல்லை. எல்லாம் விமானம் தான். நினைச்சே விமானம். நமக்கு தெரியறதில்ல. ரயில் போற மாதிரி பஸ் போற விமானம் போயிட்டே தான் இருக்குது. இங்க பார்த்தாலும் விமான நிலையம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. எல்லா இடத்துல 1 இருந்து 2 தமிழ்நாட்டுல 7, 8 விமான நிலையம் வந்தாச்சு. சென்னையில 2வது விமான நிலையம். இப்படி திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை எல்லா பக்கம் விமான நிலையம் வந்துருச்சு. இங்கே அப்படின்னா மேலை நாட்டுல பஸ் ஸ்டாண்டு மாதிரி விமான நிலையம் இருக்குது. குட்டி குட்டி விமானம் எல்லாம் இருக்குது. சொந்த விமானம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப விலை கம்மியில் கார் வச்சுக்கிற மாதிரி விமானம் வச்சிருக்கிற அமெரிக்கால இருக்காங்க. 100க்கு 10 பேர் விமானம் வச்சிருக்காங்க. குட்டி விமானம் 4 பேர் ஒரு குடும்பம் போற மாதிரி விமானம்லாம் இருக்குது. அப்பனையும் ஓட்டிட்டு போறான். எல்லாமே பயிற்சி எடுத்துக்கிறது தான். அங்கே சாதாரண இந்த குட்டி விமானம் ரொம்ப சாதாரணம். குட்டி விமானம் பணம் சாதாரணம். இருந்தா சரி. ஆஹ் பணம் பணம் இருந்தா சரி. பணம் இருந்தா சரி. அதுக்கான ஃப்ளைட் கிளப் இருக்கு. இப்ப நான் வண்டி ஓட்டுற மாதிரி கார் ஓட்டி பழகிறதுக்கு டிரைவிங் இந்த ஓட்டு கொடுக்குற பயிற்சி மையம் இருக்கிற மாதிரி விமானம் ஓட்டுறதுக்கு பயிற்சி மையம் இருக்குது. இதெல்லாம் சாதாரணம் அங்க. அப்ப இதெல்லாம் மாறுகின்ற பொழுது நமக்கும் பூமிக்கான வாழ்க்கை முறை ஆரம்பமாயிரும் அப்படிங்கறது அவருடைய கருத்து. அது உண்மைதான். அது நடக்கத்தான் போகுது. Scientists and engineers are working to create a condition in which the expansion of human society is limited only the space என்று நான் எழுதியிருக்கிறேன். அதாவது நம்ம எல்லோருடைய மக்களும் ஒன்று சேர்ந்து இணைந்து உழைத்து நம் சொந்த அண்டத்தை மேன்ஸ் ஓன் யூனிவர்ஸ் உருவாக்கி வருடந்தோறும் 1 கோடி மக்களை விண்வெளிக்கு நிலைத்து பெருகும் வாழ்வு வாழ நாம் அனுப்ப முடியும். இப்புத்தகம் மனித சமுதாயத்தை அது தற்போது சென்று கொண்டிருக்கும் தவறான வழியிலிருந்து நல்ல வழியில் செலுத்தும். இப்ப எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த மாதிரி தான் போகணும்னு திருப்பி விட வேணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கணும். வெள்ளியங்கிரி மலையில் இன்று வாழும் சித்தர்களும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சித்தர்களை பற்றி அவர் சொல்றாரு. இந்த சித்தியர்கள் வந்து எனக்கு உதவி செய்யறாங்க. அதெல்லாம் உண்மைதான். அவங்க தூய வாழ்க்கை வாழ்றப்போ அப்ப அந்த எண்ணங்களோடு சேர்ந்துக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் தான். அப்ப நம்ம யாரை பத்தி பேசுறோம்? ஒரு பெரிய நல்ல ஒழுக்கமுள்ள யோகிகளை பத்தி பேசுறப்ப இந்த எண்ணங்கள் அவங்க என்ன சொன்னாங்க, அப்ப அதன்படி பண்றது. இப்ப திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, அதன்படி யோசிக்கிறது. திருமூலர் என்ன சொன்னாரு, அதை பத்தி யோசிக்கிறது. வள்ளலார் என்னென்ன செஞ்சுட்டு போனாரு, அதுல இருந்து சில விஷயங்கள். இப்படி எல்லாத்துக்கிட்ட நல்ல கருத்துக்கள் இருக்கும். அந்த நல்ல கருத்துக்கள் எடுத்து நம்மளோட சேர்த்திக்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு பல பொருள் தேவை மாதிரி, ஒரு வீடு கட்டுவதற்கு பல பொருள் தேவை. ஒரு பொருள் செய்யறதுக்கு 4-5 பொருள் தேவை. அந்த பொருளை யாராட்டும் என்னன்றதை எடுத்து போட்டு நமக்கு தேவையான கருவி நாம படைச்சிட்டு போகணும். அவர்கிட்ட குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம். அங்க இருக்கிறது என்ன நன்மையோ, ஒரு செடியில முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆமா. ஏன் செடியில முள்ளு இருக்கு, முள்ளு இருந்தா பூ எடுக்க மாட்டேன்னா போடா முட்டாண்டு போயிட்டு இருக்கு. அவ்வளோ முள்ளு இருக்கு, அவ்வளோ சிரமம் இருக்கு. தேன் பூச்சி தெரிய அந்த தேனை மட்டும் எடுத்துட்டு அழகா போயிடும். மற்றது அதே மாதிரிதான். விஷயம்தான் முக்கியம். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆரோக்கியம் முக்கியம். மனதளவில் ஆரோக்கியம் வரணும். அது பெரிய விஷயம். இப்ப கால்வலி நல்லாச்சுன்னு சொன்னா என் மனதுக்கு எவ்வளவு இன்பமா இருக்குது பாருங்க. எவ்வளவு சொகுசா இருக்கும் பாருங்க. உட்கார்றது, எந்திரிக்கிறது, என்ன விடுதலை எது? இதுவரைக்கும் சிரமப்பட்டிருந்த உடல் மட்டுமே விடுதலை அடைஞ்சிருக்குது. மனம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எவன் இந்த கால் வலி நல்லாக்கிறதுக்கு எத்தனை லட்சம் செலவு, எத்தனை ஊசி, எத்தனை மருந்து, எத்தனை மாத்திரை, கோயில்களா போறது, கேரளா போறது, ஆந்திரா போறது, அங்க நல்லாகுது, இங்க நல்லா, எல்லாம் பொய். அத்தனையும் மீனை முழுங்குனா நல்லா போகுங்கிறான், மீனை முழுங்குல நல்லா போகுதுங்கிறான். என்னடா கொடுமையா இருக்கு. மீனுக்கு ஏன்டா மீனை வறுத்து தின்னா கூட நல்லா இருக்கு. அது என்ன பச்சை மீனை முழுங்குங்கிறான், அதுக்கு ஒரு மீன் இருக்குதுங்கிறான், அதை முழுங்குங்கிற, அதுக்கு உள்ள போய் சாப்பிட்டுட்டே போகுதுங்கிறான். இத்தனை பொய். என்னடா கொடுமையா இருக்கு. கரியாவே திங்க சொல்றாங்க ஒரு சில வியாதிகளுக்கு டாக்டர்கள். என்ன மனுஷன்னு தெரியலீங்க. என்ன 5 டைம் கரியாவே 100 கிராம் 200 கிராம் கரியாவே திங்கணுங்களாமாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு பாருங்க. ஆதாரம் கொடுக்கணும் இல்ல.
ம். இதை தின்னு 100 பேத்துக்கு சரியா இருக்கணும். 100 பேத்துக்கு சொல்லி 100 பேத்துக்கும் சரியா இருக்கணுங்க. 100 பேத்துக்கு சொல்லி சரிங்க. 100 பேத்துக்கு சரியா இருக்கணும். அந்த அதை கூட நீ யார் இனிமேல் யாரை கேட்டு யார்கிட்ட பேச ஆதாரம் கொடுன்னு கேளுங்க. ஒரே ஓட்டம் நம்மள முட்டாளாக்கிடுவானுங்க. ஆதாரம் கூட ஓடிடுவானுங்க. அதேதானுங்க. நீதிமன்றத்துல போனா ஆதாரங்க. எங்கிட்ட வராதேன்றுவாங்க. நீ மத்தவ பேசுனதே கெடுத்துருவ, நீங்க வராதீங்க, வெங்கிய பாத்துக்குங்க தாட்டி விட்டுருவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா. பாருங்க. அப்ப என்ன நோக்கம் அது? பணத்துக்கு தானுங்க. நீதிமன்றத்துல ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுங்க. நீதிமன்றத்துல ஆதாரம் எல்லாம் பேச முடியாது. காவல்துறை எல்லாமே ஆதாரம் தான். ஆதாரம் எல்லாம் எதுவும் ஜெயிக்காது. என்னது? சாட்சிங்கிறது ஆதாரம். கொலை செஞ்சா கூட ஆதாரம் வேணும். நீ கண்ணில் பார்த்தேன்னு கேப்பா. எதுக்கு ஆதாரம் இல்லைன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. கோமாளி ஆக்கிடுவாங்க. அதனால நீங்க ஆதாரத்தை கேட்டீங்கன்னா ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க. நாம அங்க போகணும். நோய் நல்லாகாத பொழுது அவன் வைத்தியம் பண்ணி என்ன பண்ண போறான்? அவன் பணம் வாங்கிட்டு நமக்கு வைத்தியம் பண்ணணும் இல்ல. எழுத்து கேள்வி. எனக்கு தெரிஞ்சவங்களுங்க கரியாவே திங்க சொல்றாங்க. அது என்ன சொல்றதுங்க? சரி, ஆதாரம் எத்தனை பேர் நல்லா இருக்குது? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு சொல்ற நீ? அத திருப்பி கேட்டா அங்க போறட்டு இல்லைங்க. நான் டாக்டரா நீ டாக்டரான்னு கேட்பாங்க. அப்ப டாக்டரா நல்லா இருக்கணும் இல்ல? அந்த கேள்வி வரணுமா? அதோட முடிச்சுக்கணும். சரி, அதோட நிறுத்திக்கணும். அவன் நல்லாக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவனுடைய நோக்கம் வேற, நம்ம நோக்கம் வேற. நம்ம நோக்கம் நோய் நல்லாகணும். அவன் நோக்கம் நோயை பத்தி கிடையாது. எதை திங்க சொல்லி தப்பிக்க வைக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு இந்த நோய் வர மாதிரி அவனுக்கும் வரும். அப்ப புரியுதா? இப்ப நான் என்ன தெளிவாட்டிக்கிறேன்ல. நான் என்ன சொல்றேன்? எதுவும் ஆரோக்கியம் தராது. ஒரு பச்சை காய்கறி கூட ஆரோக்கியம் தராதுங்கிற இந்த தைரியம் வேணும். சுத்தம் தாங்கிற காய்கறி சாப்பிட்டாலும் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் பின்னால நீரை சாப்பிட்டு எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற குற்றத்தையும் எடுக்கணும். இல்லாட்டினா எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற உப்பும் உடம்பை கெடுத்துடும், ரத்தத்தை கெடுக்கும், கண்ணை கெடுக்கும். இதுதான் உண்மை. காற்றிலும் தூய நீரிலும் ஆகாய சக்தியில மட்டும்தான் உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் தூய நிலையில பேர். சரியா? மற்ற நம்ம பின்னாடி பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.